கேதன் அகர்வால் அப்படிங்கிற ஒரு 26 வயசு பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகுது. ஷியா கோயல்னு ஒரு பொண்ணு கூட. இவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வருஷத்துல கல்யாணம் உறுதி செஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணை உருகி காதலிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு பயங்கர சர்ப்ரைஸ்லாம் பண்றாரு. அந்த பொண்ணுடைய பிறந்த நாளுக்கு நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணிட்டு வெளில கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி லொகாகார் ஃபோர்ட்னு சொல்லி உயரமான இடத்துக்கு கூட்டு போயிருக்கிறாரு. அப்போ ஒரு எதிர்பாராத விபத்து. அதுல கேத்தன் அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஷியா கோயல் அழுகுறாங்க. ஐயோ, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சோமே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க. ஆனால் போலீஸால் இது ஆக்சிடென்ட்னு எடுத்துக்க முடியல. ஏன்னா கேத்தன் நிறைய ட்ரெக்கிங்லாம் போகிற ஆள். அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பெரிய உயரத்துலேருந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு விசாரணையை தொடங்குறாங்க. அப்போ தான் தெரியுது ஷியா கோயலுக்கு சேத்தன் சௌத்ரின்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, காதலன் இருக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு இருக்கிறாங்க. திட்டமிட்டு 26 வயசு கேத்தன் அகர்வாலை கொலை செஞ்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன வேணா காரணம் இருக்கலாம். அந்த பொண்ணு வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்பாம இவரை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்காக இந்த மாதிரிலாம் என்ன வேணா காரணம் இருக்கலாம். ஆனா தன்னோட சுயநலத்துக்காக அது என்ன பண்ணிருக்கணும்? அவங்க இவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை வீட்டில் சொல்லலாம். வீட்டில் கேட்கலன்னா கேத்தன் கிட்டேயாவது சொல்லியிருக்கலாம். இல்லைங்க, உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்கலாம், நான் எனக்கு விருப்பம் இல்லை, நான் வேற ஒருத்தர் நேசிக்கிறேன். அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு திட்டமிட்டு இவனை கொலை பண்ணிட்டா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிக்கிற மனநிலை இருக்குல்ல, இது ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கிருக்கு. ஜூன் 18 இந்த சம்பவம் நடந்தது. ஒரு 26 வயசு பையன், இவ்வளோ கனவு இருக்கும், அந்த பொண்ணை இவ்வளோ நேசிச்சிருப்பாரு. ஆனால் அதை பற்றி எதுவுமே யோசிக்காம ஒருத்தனை கொன்னுட்டா என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறது இருக்குல்ல, ரொம்ப வேதனையாக இருக்கு. அதுவும் யாரை விரும்பணுமோ அந்த பொண்ணு தன்னை கூட்டிட்டு போய் நயவஞ்சகமாக தள்ளி விட்டு கொலை பண்ணுறான். அந்த நொடியில் கேத்தனுடைய மணலை வச்சு பாருங்களேன், என் உடம்புல நடக்குது.